வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த மிக முக்கிய தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். மீண்டும் பாஜக கூட்டணியா? அதிமுகவுக்கு டாடா காமித்திட்டு திமுகவில் இணைகிறாரா ஜெயக்குமார்? சமாதானம் செய்யும் எடப்பாடி பழனிசாமி. திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. பாஜக உடனான அதிமுக கூட்டணி பேச்சுவார்த்தையால் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அதிருப்தி அடைந்து உள்ளதாக கூறப்படும் நிலையில் அவரை திமுகவுக்கு இழுக்க வலை விரிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஆட்சியில் இருந்தபொழுது எதிர்க்கட்சியாக மாறி பின்னர் பத்திரிகையாளர்களை தவறாமல் சந்தித்து கட்சியின் நிலைப்பாட்டை தெளிவாக எடுத்துரைப்பார். எதிர்க்கட்சியினால் என்ன நான் பேசாமல் வேறு யார் பேசுவார்? அதற்காகத்தானே பொதுச் செயலாளர் என்னை அனுப்பியுள்ளார் என்று கூறி எந்த கேள்விக்கும் அசராமல் பதிலளிப்பார். ஆனால் மார்ச் 25 முதல் அவர் ஊடகத்தை சந்திப்பதை நிறுத்திவிட்டார். அதே நாளில் எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பாஜகவுடன் கூட்டணி பேச்சு நடத்தியது குறிப்பிடத்தக்கது. இந்த சந்திப்பு குறித்து தகவல் ஜெயக்குமாருக்கு தெரிவிக்கப்பட்டதால் அவர் அப்செட்டில் உள்ளதாக, கட்சியினருடன் பெரியதாக பேசாமல் அமைதியாகிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று முன்பு உறுதியாக பேசிய ஜெயக்குமார் தற்பொழுது அதிமுக தலைவர்கள் டெல்லி சென்று பாஜகவுடன் நெருக்கமாகியதால் வருத்தத்தில் உள்ளார். தான் இன்றும் என்றும் அதிமுகவுக்காகவே இருப்பேன் என்று அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். சென்னை மாநகரமே திமுகவின் கோட்டையாக இருந்த காலத்தில் திமுக தொடங்கப்பட்ட ராயபுரம் தொகுதியையே அதிமுகவின் கோட்டையாக மாற்றிய பெருமை ஜெயக்குமாருக்கே சேரும். 1991 முதல் 2021 வரை இங்கு நடைபெற்ற 7 தேர்தல்களிலும் 5 முறை ஜெயக்குமாரே வெற்றி பெற்றுள்ளார். 1906ஆம் ஆண்டு தேர்தலில் ஜெயலலிதா உட்பட கட்சியின் முக்கிய தலைவர்கள் அனைவரும் தோற்ற நிலையிலும் அதே தேர்தலில் ஜெயக்குமாரும் தோற்றார். ஆனால் அடுத்த நடந்த அனைத்து தேர்தல்களிலும் ஜெயக்குமார் வெற்றி வாகையை சூடினார். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளர் ஹைட்ரீமஸ் மூர்த்தியுடன் ஜெயக்குமார் தோல்வியடைந்தார். பாஜக கூட்டணியே இதற்கு முக்கிய காரணம் என அவர் ஓபனாக கூறியிருந்தார். இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தலித்த மக்கள் நிறைந்த வாழும் தொகுதியாக ராயபுரம் உள்ளது. இங்கு வெற்றி வாகையை தீர்மானிக்கும் வாக்குகளாக இவர்களின் வாக்குகள் உள்ளது. அனைத்து தரப்பு மக்களிடமும் தன் மதிப்பை பெற்ற நபராக ஜெயக்குமார் இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கும் மைனஸ் ஏற்பட்டது என கூறப்படுகிறது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் பலவீனமான அதிமுகவே டார்கெட் 200 மிஷனுக்கு உதவும் என்று கருதுவதாக அதிமுகவில் மன வருத்தத்தில் உள்ளார்கள். அதிமுகவில் இணைய வேண்டும் என்று நினைப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அறிவாலயத்தில் இருந்து ஜெயக்குமாரை அணுகி பேச்சுவார்த்தை நடத்த அசைன்மெண்ட்கள் பறந்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. சென்னையில் மீனவ சமூகத்தின் ஆதரவை பெற்ற ஜெயக்குமார் போன்ற ஒருவர் திமுகவில் வந்தால் கட்சி மேலும் வலுப்பெறும் என்று திமுக தரப்பு கணிக்கிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ஆனால் ஜெயக்குமாரின் நெருங்கிய வட்டாரங்கள் இது முழுக்க வதந்தி என்றும் உடலில் ஓடுவது அதிமுக ரத்தம், திமுகவுக்கு எப்பொழுதும் போக மாட்டேன் என்றும் அவர் உறுதியாக கூறியதாக தெரியப்படுகிறது.
மேலும் ஜெயக்குமாரின் அதிருப்தியை சரி செய்ய எடப்பாடி ஜூலையில் நடைபெறவுள்ள மக்களவை எம்பி தேர்தல் அவருக்கு ஒரு சீட்டு வழங்க ஆலோசித்து வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஜெயக்குமாருக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதோடு மீனவ சமூகத்தின் ஆதரவை பெறவும் சென்னையில் கட்சியை வலுப்படுத்தவும் உதவும் என கணிக்கப்படுகிறது. டெல்லியில் தமிழ்நாட்டின் குரலை ஜெயக்குமார் ஓங்கி ஒலிக்க முடியும் என்றும் எடப்பாடி பழனிசாமி நம்புவதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு தகவல் அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பாகவும் விறுவிறுப்பாகவும் பேசப்படுகிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.